ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயை பார்க்கறதுக்காக காவேரி அந்த ஜெயிலுக்குள்ளார அப்படியே ஸ்லோ மோஷனில் போகிறாங்க. போகும்போதே பேக்ரவுண்டில் ரொம்பவுமே அப்படியே சோகமாக ஒரு மியூசிக் போடுறாங்க. அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் உள்ளே வராரு. காவேரி பார்த்ததுலேருந்து அப்படியே கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் வந்ததுலேருந்து காவேரிக்கு ஆறுதல் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்னால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலான்னு சொல்லிட்டு நேற்று புறமோ இருந்துச்சுல, நான் நைட்டு வந்துருந்துச்சுல, கொஞ்சம் வெளியில் போயிருந்ததுனால என்னால் டக்குன்னு போட முடியல, சாரி கோச்சிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கரெக்டாக போட்டுறேன். அடுத்து அந்த ப்ரொமோவில் என்ன பார்த்தோமோ அதுதான் இன்றைக்கான எபிசோடில் முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஓடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எமோஷன்லாம் நம்மளால் ரிவ்யூவில் பேச முடியாது, அந்த அளவுக்கு விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க. காவேரி அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா முன்னாடி தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது பாட்டி கொஞ்சம் எமோஷனலாகி அந்த விஜய் மேலே இருக்க பாசத்தில் காவேரி மேலே கொஞ்சம் கோவமாக பேசிட்டாங்கல்ல, அதனால் காவேரியும் அப்படியே கொஞ்சம் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அதனால தான் அப்படியே அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாக்லேட் பாய் விஜயை பற்றி சொல்லவே தேவையில்லை. காவேரிக்கு எல்லாமே சொல்லி சமாதானப்படுத்தி நீயும் பாப்பாவும் எப்பவும் தைரியமாக இருக்கணும், நான் எப்படி தைரியமாக இருக்கேன் பாருன்னு சொல்லி ஒரு வழியாக கடைசியில் காவேரியை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, விசாரிக்க தான் கூட்டு வந்துருக்காங்க, நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே காவேரி கண் கலங்கிட்டு தான் வெளியில் போகிறாங்க. விஜய் அப்படியே பார்த்தோம்னா கண் கலங்கியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா விஜய் சொன்ன அந்த வேலையை செய்யறதுக்காக நிவின் ராகினிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வந்ததுமே ராகினி முதல்ல சந்தேகமாக தான் பேசுகிறாங்க. ஒரு வழியாக பார்க்குள்ளார கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மலாம் கசின்ஸ், நம்ம ஏன் அப்படி கோவத்தில் இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாலும் நிவினுக்கு பாவம் ராகினி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு தெரியலையாட்டிருக்கு. அப்படியே டக்குன்னு சுதாரிச்சிடுறாங்க ராகினி. கடைசியில் எங்கள் மாமா இருக்காங்க, அதாவது பசுபதி எங்கே இருக்காங்க சொல்லு, நான் பேசக்கூடாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி, நீ பார்க்கலாம் ஆனால் இப்போ வேணாம் அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பேச்சை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே நிவின் ஒரே யோசனையோடு ஆயிடுறாரு. அடுத்து பார்த்தா காவேரி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தோம்னா உள்ளுக்க யமுனா உட்காந்துருக்காங்க. செம்ம கோவத்தில் எங்கே இதுக்கு இங்கே உட்காந்துருக்கு, எந்திரிச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தோம் கங்கா வந்துடுறாங்க, குமரன் வந்துடுறாங்க, இந்தாண்ட சாரதா காவேரியோட அம்மா அவங்களோட அம்மாவும் வந்துடுறாங்க. எதுக்கு இப்போ அவளை போக சொல்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கங்கா அப்படியே இடையில பூந்து கங்கா செம்மையாக இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறாங்க காவேரிக்கு. அதாவது எப்பயும் போல் இன்றைக்கி சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதாவது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சமாளித்து அப்படி சாரதாவை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் காவேரிகிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது, எதுக்கு நீ இப்போ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எப்படி அதோடனே காவேரி விஜய் பாத்தி அப்படி இப்படின்னு என்ன இதுன்னு கேட்குறாங்க கங்கா காவேரிக்கிட்ட. அவங்க அது விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னு யமுனா. அப்பயும் திருந்தல. உடனே அதை பார்த்தோம்னா சாரதா பார்த்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சத்தம் போடுறாங்க. இப்போ உள்ளேருந்து எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. இடையில எசகுத்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஒட்டு கேட்ட விஷயம்லாம் பேசி ஒரு வழியாக அங்கேருந்து யமுனா அங்கேருந்து பேசி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பேசும்போது பாத்தியாக்கா ஒரு மாதிரி செம்ம எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.